ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கன்னிகா டிஎன்பிஎஸ்சி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 6th தமிழ் ஃபர்ஸ்ட் டேர்மில் இருக்கக்கூடிய இயல் 2ல் உள்ள இலக்கணம் தான் பார்க்க போகிறோம். முதல் எழுத்தும் சார்பெழுத்தும். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா எழுத்துக்கள் 2 வகைப்படும். என்னெல்லாம் அப்படின்னா முதல் எழுத்துக்கள், சார்பு எழுத்துக்கள். முதல் எழுத்துக்கள் என்னன்னு பார்க்க போகிறோம். உயிரெழுத்துக்கள் எத்தனை? 12. மெய் எழுத்துக்கள் எத்தனை? 18. ஸோ 12ம் 18ம் சேர்ந்துனா மொத்தம் எத்தனை எழுத்துக்கள்? 30 எழுத்துக்கள் வருமா? இந்த 30 எழுத்துக்களையும் தான் நம்ம முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த முதல் எழுத்துக்கள் தான் என்ன அப்படின்னா மற்ற எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் முதற் காரணமாக அமையுது. அதனால தான் இந்த 30 எழுத்துக்களையும் நம்ம முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சார்பு எழுத்துக்கள். இப்போ முதல் எழுத்துக்கள் ஒரு 30 எழுத்துக்கள் பார்த்தோமா, அதை சார்ந்து வரக்கூடிய எழுத்துக்கள் தான் சார்பெழுத்துக்கள். இந்த சார்பெழுத்துக்கள் 10 வகைப்படும். அது என்னலாம் அப்படின்னா உயிர்மை, ஆயுதம், உயிரளபடை, ஒச்சளபடை, குச்சியலிகரம், குச்சியலுகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். சரியா? இப்போ இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உயிர்மை, ஆயுதம், இந்த 2 பற்றி தான் பார்க்க போகிறோம். மொத்தம் 10 சார்பெழுத்துக்கள் இருக்கா, அதில் இந்த உயிர்மை, ஆயுதம் இந்த 2 எழுத்துக்களை பற்றி இந்த பாடத்தில் பார்க்க போகிறோம். உயிர்மை அப்படின்னா என்ன? ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். என்னது? மெய்யெழுத்தும் உயிரெழுத்தும் சேரும்போது வரக்கூடியதான் என்னது? உயிர்மை எழுத்து அப்படின்னு பார்த்துருக்கோமா? மெய்யெழுத்தும் உயிரெழுத்தும் சேரும்போது வரக்கூடியதான் என்னது? உயிர்மை எழுத்து. அடுத்தது ஓகே. இப்போ இந்த உயிர்மை எழுத்தினுடைய ஒலி வடிவம் எப்படி இருக்கும்? ஒலி வடிவம் சவுண்டு நம்ம சொல்லும்போது எப்படி சொல்லுவோம்? இப்போ நல்லா கவனிங்க. இக்குங்கிறது மெய்யெழுத்து, ஆங்கிறது உயிரெழுத்து. இது ரெண்டும் சேரும்போது வரக்கூடிய எழுத்து இந்த கேங்கிறது தான் உயிர்மை எழுத்து. இப்போ இதனுடைய ஒலி வடிவம் சவுண்டு எப்படி இருக்குது? இக்கு ப்ளஸ் க ரெண்டுமே வருதா? அதான் மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக தான் இருக்கும் அதனுடைய சவுண்டு. இப்போ அதே இது அதனுடைய வரி வடிவம், அதாவது எழுதக்கூடிய வடிவம் எப்படி இருக்குது? மெய்யெழுத்தை ஒத்து இருக்குது. பாருங்கள், இக்கு மாதிரியே தானே இருக்குது. ஸோ அதை தான் என்ன செஞ்சுருக்காங்க, இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போ என்னுடைய ஒலிக்கக்கூடிய கால அளவு எதை பொறுத்து இருக்கும்? நமக்கு தெரியும் மெய்யெழுத்துக்கு மாத்திரை அரை அப்படிங்கிறது தெரியும். உயிரெழுத்துக்கு குறில் அப்படின்னா 1 மாத்திரையும் நெடில் அப்படின்னா 2 மாத்திரை அப்படிங்கிறது நம்மளுக்கு என்ன செய்யும்? தெரியும். ஸோ இப்போது இதில் வரக்கூடிய இந்த உயிர்மை எழுத்தினுடைய காலளவு எதை பொறுத்து இருக்குது? உயிரெழுத்தை பொறுத்து தான் இருக்குது. அது குறிலாக இருந்தால் 1, நெடிலாக இருந்தால் 2. ஸோ அதை தான் என்ன செஞ்சுருக்காங்க, இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இது முதல் எழுத்துக்களை சார்ந்து வருவதால், அதாவது இக்குங்கிற மெய்யெழுத்து, ஆங்கிறது உயிரெழுத்து, இது 2 தான் என்னது? முதல் எழுத்துக்கள் அப்படின்னு பார்த்தோமா? அப்போ இந்த முதல் எழுத்துக்களை இதை சார்ந்து வரதுனால இதை நம்ம என்ன சொல்கிறோம்? சார்பெழுத்து வகைக்குள்ளே சொல்கிறோம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஆயுதம். ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஆயுதம் அப்படின்னா என்னது? ஒரு 3 புள்ளிகளை உடைய ஒரு தனித்த வடிவம் தான் என்னது? ஆயுதம். இதுக்கு வேறு பெயர்களும் இருக்குது. என்னென்ன பெயர்கள்லாம் அப்படின்னா முப்புள்ளி, முப்பார் புள்ளி, தனிநிலை, அக்கேனம். இது எல்லாமே ஆயுதத்துக்கான வேறு பெயர்கள். இதனுடைய ஒலிப்பு முறை பார்த்தோம் அப்படின்னா அக்கும்போம், அக்கேனம்போம். அது ஒரு நுட்பமான ஒலிப்பு முறையை என்னது? உடையது. இது எப்படி வரும் அப்படின்னா தனக்கு முன்னாடி ஒரு குறில் எழுத்தையும், இப்போ அக்து அப்படின்னு எடுத்துக்கோங்களேன். இதில் அக்கேனம் இங்கே வந்திருக்கு. இது தனக்கு முன்னாடி ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு பின்னாடி வல்லின உயிர்மை எழுத்தையும். அது என்ன வல்லினை உயிர்மை எழுத்து அப்படிங்கிறது? என்ன அப்படின்னா ஏற்கனவே நம்ம வல்லின எழுத்துக்கள் பார்த்துருக்கோமா? இதுதான் என்னது? வல்லின எழுத்துக்கள். சரியா? கசட தபர அப்படிங்கிறது தான் என்னது? வல்லின உயிர்மை எழுத்துக்கள். இதில் ஒன்றையும் தான் என்ன செய்யும்? பெற்று வரும். இப்போ தூ அப்படிங்கிறது என்னது? தா தீ வரிசையில் வரக்கூடிய தூ, அப்படி தானே? அப்போ இது என்னது? அக்கேனம் அப்படிங்கிறது முதல்ல ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு பின்னாடி ஒரு வல்லின உயிர்மை எழுத்தையும் தான் என்ன செய்யும்? பெற்று சொல்லுக்கு இடையில மட்டும்தான் வரும். அக்கேனம் என்னது? சொல்லுக்கு இடையில மட்டும்தான் வரும், தனித்து இயங்காது. தனித்து இயங்காது. முதல் எழுத்துக்களாகிய உயிரையும் மெய்யையும் சார்ந்து இயங்குவதால்
ஆயுத எழுத்தும் என்னது சார்பெழுத்து வகையை தான் சாரும். சரியா? இதில் என்ன பார்த்தோம் அப்படின்னா எழுத்தினுடைய வகைகள் பார்த்தோம். முதல் எழுத்து சார்பெழுத்து, முதல் எழுத்துனா என்ன, சார்பெழுத்துனா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். சார்பெழுத்தினுடைய வகைகள் பார்த்தோம். அந்த வகைகளில் மொதல் 2 மட்டும் என்ன செஞ்சுருக்கோம் இந்த லெசனில் பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த டாபிக் பற்றி பார்ப்போம். தேங்க்யூ.